வணக்கம். நான் தான் உங்கள் குமரி சிந்துஜா. மக்களே, நம்முடைய நண்பா நண்பி அப்படிங்கிற இந்த ஊடகத்தின் வாயிலாக என்னிடம் முதல்ல நேர்முக காணல் மாதிரி அரசியல் சம்பந்தமாக பயணிக்க வந்தாங்க. பெண்கள் சார்ந்த கேள்விகள் கேட்போன்னு தான் வந்தாங்க. என்றாலும் அந்த ஒரு என்ன சடார்னு திடீர்னு பல கேள்விகள் அரசியல் சார்ந்தே இருந்தது. அரசியல் சார்ந்துனா கூட ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து செல்லணுங்கிறது தான் என்னுடைய தலையாய முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது. அதனால் அந்த பதிவுகள் வாயிலாக கூட நான் ஆரோக்கியமான அரசியல் எவ்வளோ முக்கியம் இல்லையா, நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் ஆரோக்கியமான பாதையில் இட்டு செல்லணும். அதனால தான் ஆரோக்கியமான அரசியல், யாரையும் வஞ்சகம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஒவ்வொரு துறையுமே இருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறை, ஊழல் துறை, ஊழலை எதிர்க்கிறதுக்கான துறை, அதுக்கான சட்டத்திட்டங்கள், இதெல்லாமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் பாடி நடுநிலைமையோட எந்த கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் நாம் உடன்படாமல் இருந்தாலே இந்த சமூகம் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமூகமாக நம்ம கூடிய சீக்கிரம் வளர முடியுங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் இந்த நண்பா நண்பி இந்த ஊடகத்துக்கு எல்லாருமே உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. அவங்க இருந்தாலும் நல்ல கேள்விகள் தான். ஏன் இந்த கட்சியில் சேரலை, ஏன் இதில் சேர்ந்தீங்க, உங்களுக்கான நோக்கம் என்ன அப்படின்ட்டு நிறைய அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்கிட்ட ரைஸ் பண்ணாங்க. இருந்தாலும் நான் அதெல்லாமே அதுக்கான சொல்யூஷன்ஸு சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் பாருங்கள். இருந்தாலும் நம்ம மாவட்டத்திலேருந்து உருவாகி வரக்கூடிய நண்பா நண்பி சேனலை தொடர்ந்து அரசியல் சார்ந்தும் நன்மைகள் சார்ந்தும் அதையும் பார்த்து பயணிப்போம். அவர் நல்ல திராவிட போர்வையில் உள்ளவர் தான். நான் திராவிடத்துக்கு எதிரான ஆளெல்லாம் கிடையாது. என்றாலும் சில தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுறதுங்கிறது எல்லாருக்குமான ஜனநாயக கடமை. விஜய் அவர்களை பொறுத்தளவில் நிறைய பேர் கேட்டீங்க. விஜய் அவர்கள் கட்சியும் வளர்ந்து வர வேண்டும். கட்டாயம் ஜனநாயகத்துக்கு நிறைய கட்சிகள் வளர்ந்து வந்தால் தான் மக்களுக்கு அது நலனாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இந்த இடத்துல நடந்த சம்பவம் வருத்தத்துக்குரியது. இதில் நிறைய அரசியல் பண்ணி நாடக அழுகையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. இவ்வளோ மனித தன்மை இல்லாமலாக போயிட்டோம். நாடக அழுகை ஏன் அப்படின்ற மாதிரி இது எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கணும். அரசு தரப்புலேருந்தும் எவ்வளோ பேர் வருவாங்க மக்களுக்கு. அவங்க விஜய் அவர்களுக்கு கூட அந்த கட்சிக்கு பர்மிஷன் கொடுக்குற நிலைமையில் இருக்கக்கூடியது ஆளும் கட்சி. எவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், விஜய் அவர்களுக்கு கூட பாதுகாக்க கொடுக்க வேண்டியது ஆளும் கட்சிகள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பில் இருக்கிறவங்க மேலேயும் இதில் பாதிக்கு பாதி ஃபால்ட் இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்துங்க. அதனால் நடந்ததை இனி என்ன பண்ணுறோம், அந்த குடும்பங்களுக்கு என்னென்ன நல உதவிகள் எல்லாருமா சேர்ந்து பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணி சொன்ன மாதிரி இப்போ எஸ்ஆர்எம் குரூப் எஜுகேஷன் செலவு அவ்வளோவுமே பார்த்துக்கிறேன் அந்த ஸ்டாம்பி டெத்தில் இறந்த குடும்பங்களுக்கான இதை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்களாகிய உங்ககிட்ட நான் என்ன கோரிக்கை வைப்பேன்னா, எல்லாரும் மனிதர்கள் தாங்க, சாதா மனிதர்கள் தான். அவங்க இந்தந்த ப்ரொஃபஷன்ஸ்குள்ளே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து வியக்க வேண்டிய இதெல்லாம் இல்லை. நமக்கு சில இடங்களுக்கு போக வேண்டாம், அது கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா போகாதீங்க. குழந்தைங்கள இல்லாமல் மாநாட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இதெல்லாம் தவறு. மக்கள் தரப்பில் இருந்தும் நிறைய இருக்குது. என்றாலும் ஒற்றுமையோட ஒருவருக்கொருவர் ஆதரவாக இன்னொன்று நல்ல ஆரோக்கியமான அரசியல் செய்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டாகும் என்ற இதில் நம்ம தமிழ் உணர்வோடு வாழ்வோங்க. நன்றி.